பிறகு 9:30 மணி நேரம் பேசுனது எப்படி இது அப்படின்னு கேட்டார். அது மிரக்கலாக இருந்துச்சு எனக்கு அப்படின்னாரு. நான் பண்ணேன், இன்னியும் பண்ண முடியும்னு சொன்னேன். அப்படியா அப்படின்னாரு. பிறகு இந்த யாரையும் ஒருமையிலெல்லாம் பேச வேண்டாம், நீங்கள் மட்டை அடிப்பீங்க, அதெல்லாம் வேணாம் அப்படின்னாரு. சரி அப்படின்னு. நாங்கள் நாஞ்சில் சம்பத் தாவைக்காவில் இணைய போகிறாரு அப்படின்னா இனிமேல் அவரோட ஸ்பீச்செல்லாம் ஃபுல் ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் ஒருமையில் எதுவும் பேச வேண்டாம்னு சொன்னார். சரி அப்படின்னு. என்ன வேணாலும் என்ன ஃப்ரீயாக சொல்லலாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் நேரடியாக அவர் அணுகிறது கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோமே. அது அவர் அந்த தேன் இருக்கும் இடத்தினை தேடி மொய்க்கும் வண்டுகள் போல அவரை சுற்றி ஒரு கூட்டம் வந்துடும். அதனால் அது தவிர்க்கிறாரு. தவிர்க்க வேண்டிய நிலைமையில் தான் இருக்கிறார். இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் கட்சியில் போய் சேர்ந்துருக்கீங்க, நீங்கள் நினச்சா விஜய் அவர்கள்ட்ட நேரடியாக அணுகக்கூடிய ஒரு அனுமதி உங்களுக்கு இருக்கா, இல்லை 4 பேரை தந்துட்டார்? ஓகே, ஸ்ட்ரைட்டாகவே மீட் பண்ணலாம், என்ன தேவைனாலும் பேசுங்க, நான் பேசுகிறேன்ட்டார். நம்பர்லாம் கொடுத்துட்டாரு. சரி, இப்போது எதனால நீங்கள் டிவிகேவில் ஜாயின் பண்ணீங்க, என்ன காரணம்? ஒரு தவழும் குழந்தை, அது ஒரு தாயை போல் அதை தாங்குகிறேன், வேற ஒன்றும் காரணம் இல்லை.